மக்களே நெறைய பேர் எனக்கு தொடர்ந்து பண்ணக்கூடிய கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மண் சட்டிய வந்து எப்படி பழக்கி எடுப்பீங்க? சொல்லி தாங்க. நீங்க நெறைய மண் சட்டியெல்லாம் வச்சிருக்கீங்களா? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து வாங்கிட்டு வந்த மண் சட்டிய வந்து சும்மா சோப்பு கிப்பு போடாம லைட்டா கழுவிட்டு, அது நெறச்சி தண்ணி ஊத்தி, ஒரு நாள் ஃபுல்லா நைட்டு அப்படியே வச்சுருவேன். உடனேவும் பழக்கி எடுக்கலாம். நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லா வச்சு அந்த தண்ணியில ஊறி ஊறி மண் சட்டி வந்து இன்னும் கொஞ்சம் வலிமை பெறும். டக்குன்னு நம்ம கீறல்லாம் உழாது. அதனால ஒரு நாள் ஃபுல்லா வச்சுட்டு, அதுக்கப்புறமா காலையில அந்த தண்ணிய தூர ஊத்திட்டு, சோறு நம்ம வடிச்சு வச்சிருப்போம்ல கஞ்சி தண்ணி, அந்த தண்ணி ஊத்தணும். அதுக்கு எங்க நாங்க போவோம். நாங்கலாம் இப்போ வந்து குக்கர்ல தானே சமையல் பண்றோம். இந்த கஞ்சி தண்ணிக்கு எங்க போவோம்ன்னு நெறைய பேர் கேட்பீங்க. அதுக்காக தான் புட்டு மாவு இருக்கு பார்த்தீங்களா? புட்டு மாவுனா அரிசி மாவு, பச்சரிசி மாவு. அத லைட்டா போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி, நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டுனாலே நமக்கு கஞ்சி தண்ணி ரெடி ஆயிரும். அத போட்டு நல்லா கிண்டி 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 கொஞ்சம் பொங்கி மறியணும். பொங்கி மறிஞ்சா தான் எல்லா இடமும் நல்லா பழகி வரும். நான் வந்து மறிய விடல. மறிஞ்சனா அதுவும் 2வது வேலையா இருக்குமேன்னு சொல்லிட்டு போதும் இவ்வளோ. கஞ்சி தண்ணி நல்லா கொதிச்சோன்னா அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு சூடாறுன பிறகு நல்லா தேய்ச்சி எடுத்தா சமையலுக்கு ரெடி.